நம்ம வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் பட்டனையும் அழுத்துனீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உன்னுக்குன்னே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஆதார் கார்டு வந்து நம்ம லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ எப்படி வந்து ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணுறது, பிடிஎஃப்பில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து தொலைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டை வந்து இது மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் ஊருக்கு போயிருந்தீங்கன்னா வீட்டிலே இங்கே ஆதார் கார்டை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் இது மூலமாக பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு வந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இதிலேயே நீங்கள் வந்து ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் இப்போ சொல்கிற மெத்தட் வந்து நீங்கள் ஃபோன்லேயே ட்ரை பண்ணலாம். ஃபோனில் ட்ரை பண்ணாலும் இதே மெத்தட் தான். இப்போ வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வந்து உங்களோட க்ரோம்குள்ளே போய்க்கோங்க, கூகுள் க்ரோம்குள்ளே. உங்கள் ஃபோன்லேயோ போய்க்கலாம். ஃபோன் இருந்துச்சுன்னா ஃபோனில் போங்க, உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டரில் போங்க, லேப்டாப்பில் இருந்துச்சுன்னா லேப்டாப்பில் போய்க்கோங்க. போயிட்டு நான் கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் போகலாம். இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி போங்க. இங்கே ஆதார் அப்படின்னு நீங்கள் ஆதார் டவுன்லோட் அப்படின்னு வந்துடும். ஆதார் டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஆதார் டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ட்ரு கொடுங்க. கொடுத்து இல்லைனா அப்படி கொடுக்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி இப்போ நீங்கள் ஆதார் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி போனீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை ஆதார் ஆதார் அப்படி கெட் ஆதார்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணமே உள்ளே போகும். உள்ளே போனமே இங்கே மை ஆதார் அப்படின்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் மவுஸை வச்சிங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட் ஆதார் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து டவுன்லோட் ஆதார் அப்படின்னு இருக்கும். அந்த டவுன்லோட் ஆதாரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜுக்குள்ளே லோட் ஆகும். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே போயிடும். இல்லைனா நான் சொல்கிற மாதிரியும் நீங்கள் போகலாம். ஆதார் இப்போ டவுன்லோட் ஆதார் அப்படின்னு இதுக்குள்ளே நீங்கள் போனதும் இங்கே வந்து கீழே வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து கேட்கும். இப்போ வந்து இது ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் ஆதார் கார்டு எடுக்கும்போது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த ஃபோன் நம்பர் கண்டிப்பாக வேணும். அந்த ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எடுக்க முடியும். அதனால் அந்த ஃபோனை வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த ஃபோன் நம்பர் தேவைப்படும். இப்போ வந்து ஆதார் நம்பர் வந்து கேட்கும். இங்கே வந்து ஆதார் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஆதார் நம்பரை வந்து நான் வந்து என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் மாஸ்க்டு ஆதார் அப்படின்ட்டு இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணாதீங்க. தப்பி தவறி கூட இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஆதார் டவுன்லோட் ஆனதுமே அதில் வந்து உங்களோட இது வந்து இருக்காது. உங்களுக்கு வந்து அந்த நம்பர் வந்து தெரியாது. ஆதார் கார்டு உங்களோட ஃபோட்டோ எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் நம்பர் தெரியாது. அந்த நம்பருக்கு மட்டும் எக்ஸ்எக்ஸ் அப்படின்னு இருக்கும், உங்களுக்கு நம்பர் தெரியாது. அதனால் மாஸ்க்டு ஆதார்னா அதுதான். அதனால் நீங்கள் வந்து இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணாதீங்க, டிக் பண்ணாமல் விட்டுருங்க. விட்டதுமே இங்கே வந்து கீழே கேப்ச்சா அப்படின்னு இருக்கும், கேப்ச்சாவை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டலில், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் நீங்கள் கரெக்டாக கேப்ச்சாவை என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கேப்ச்சாவை என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணதுமே இங்கே சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டு இருக்கும், அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. இங்கே சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். அந்த சென்ட் ஓடிபி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், ஓடிபி அப்படி நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து இந்த இதில் என்ட்ரி பண்ண சொல்லும். இப்போ வந்து நான் வந்து அந்த நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணதுமே இங்கே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஸ்டின் மாதிரி சும்மா கேட்டிருப்பாங்க. இதனால் நீங்கள் கொடுக்கறதுனால ஒரு தப்பு இல்லை. நீங்கள் இது தப்பாக கொடுத்தாலும் ஒரு பிரச்சனையும் வராது. இது சும்மா வெரிஃபைக்காண்டி தான் கேட்பாங்க. இதுக்கு வந்து சும்மா இதுக்கு வந்து சும்மா ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட்னு கேட்கும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணதுமே இங்கே டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டவுன்லோட்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணது வந்து இங்கே இருக்கும். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டுக்குள்ளே போய் இங்கே ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும்.
பாஸ்வேர்ட் வந்து என்ன பாஸ்வேர்ட்னா உங்களோட ஆதார் கார்டு இருக்குல்ல, நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறீங்களா, அந்த ஆதார் கார்டோட உங்களோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர், உங்களோட ஃபஸ்ட்டு நேமோட 4 லெட்ரு கேபிட்டலில், ஆனால் ஆதார் கார்டில் ஸ்மாலில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 4 லெட்டர் வந்து கேபிட்டலில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆயிரும். இதுதான் வந்து ஆதார் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பிடிஎஃப்ல தான் இருக்கும். நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ, இதுக்கு முந்தின வீடியோ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பிடிஎஃப்லேருந்து ஜேபெக் ஃபைல் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நான் போன வீடியோ போட்டிருக்கேன். நான் ஐ பட்டனில் மேலே கொடுக்குறேன், கடைசியில் என் ஸ்க்ரீன் கார்ட்லேயும் நான் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்து இதை வந்து அப்படியே பிடிஎஃப்பில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த இது வந்து நீங்கள் வந்து எங்கே வெளியே எங்கே போனாலும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.